ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னொரு புக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா ஐ திங்க் ஷோ யுவர் ஒர்க் அப்படின்றது. வாட் இஸ் ஷோ யுவர் ஒர்க் அப்படின்னா ஒரு ஒரு குட்டி புக்கு தான். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 800 rupees. ஒரு சின்ன ஒரு ஸ்மால் சைஸ் நோட் சைஸ் தான் இருக்கும் அந்த புக்கு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி வந்து அந்த சின்ன புக்கே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யூடியூபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ யூடியூபர் அப்படின்றத விட நம்ம நார்மல் யூடியூபர் தமிழ் யூடியூபர்ஸ்லாம் இல்லை. ஸோ அது அவர் வந்து யூகே லண்டனில் இருக்க ஒரு யூடியூபர். சஜஷனாக வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணல, சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 rupees வந்து வந்துச்சு. ஸோ நான் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்கிட்ட வந்து காசு இல்லை. அப்புறமும் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட காசு இல்லை. நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டு வந்து கொரியரும் வந்துருச்சு. வந்து நான் எப்படிடா பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது சடனாக எங்கள் அண்ணன்கிட்ட கால் பண்ணி எனக்கு 800 rupees கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்றான்னு சொன்னோடனே அவன் என்கிட்ட எதுவுமே கொஷின் கேட்கல. ஸோ எனக்கு வந்து போட்டு விட்டான். அதை அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவனை நான் வாங்க சொல்லிட்டேன். ஸோ நான் ஊர்லன்றதுனால என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் வந்துச்சு. ஊரில் இருந்துன்றதுனால என்னோடய ஒர்க்கிங் பிளேஸ் வந்துச்சு. ஸோ ஆஃபீஸுக்கு வந்துச்சு. ஸோ அங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கு வச்சு நான் கூகுள் பேயில் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ அந்த பாக்ஸ் வந்து உங்கள்கிட்ட நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும். அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கவே இல்லை நான். ஸோ அது வந்துருந்துச்சு. எங்கேது இது இருக்குது, பேக்கில் இருக்குது. ஸோ அந்த கொரியர் வந்து இன்னும் நான் வந்து பிரிக்க கூட இல்லை. அது அப்படியே தான் வந்து அமேசான்லேருந்து அப்படியே வந்துச்சு. இவ்வளோ பெரிய புக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நோட் இருக்குது, ஒரு புக் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக. ஐ திங்க் ஆல்ரெடி யாரோ பிரிச்சுட்டுருக்குறாங்க. அப்புறம் இவங்களே பிரித்தாங்களே, என்னோடய ஃப்ரெண்டு பிரித்து பார்த்தானான்னு தெரியல. இருக்கட்டும். ஓகே, இதில் அமௌண்ட் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஐ திங்க் 8 இல்லை, எங்கே அமௌண்ட்டு, வேர் இஸ் த அமௌண்ட் மேன்? எங்கடா அமௌண்ட்டையே காணும். இன்வாய்ஸு, டேட்டா, ஐட்டம் டைப்பு. ஆனால் அமௌண்ட்டே இல்லாமல் எப்படி பண்ணானுங்க? ஒரு வேலை எப்படி பண்ணியிருப்பாங்க? உள்ள பில்லு இருக்குது. ஆனால் ஓகே, பில்லு இருக்குது. பில்லு வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு, இது வந்து 746 இந்த புக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு 120 இந்த ஒரு 2 நோட்டு, 2 பில்லு. ஓகே, இது வந்து கிளாஸ்மேட்டுடைய ஒரு 120 pages கொண்ட ஒரு நோட்டு. 2 நோட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஐ திங்க் 60 rupees ஒரு நோட்டு. அதாவது டெலிவரி சார்ஜஸ்லாம் வந்து இதுக்கு இல்லை. ஸோ நம்ம அபோவ் 500 மேலே போனதால நம்மளுக்கு டெலிவரி சார்ஜஸ் இல்லை. கிளாஸ்மேட்லேருந்து வந்து நல்லா அழகான ஒரு நோட் புக்ஸ். எனக்கு வந்து இந்த புக்ஸ் இந்த யூடியூப்காக வந்து இன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு நார்மலாக இந்த 120 rupees இது ரெண்டுமே நார்மல் நோட்டே வாங்கியிருக்கலாம். எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னா வந்து ஓகே, இந்த 120 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 பெரிய நோட்டே வந்து வாங்கியிருக்கலாம், லாங் சைஸ் நோட்டே வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும் யூடியூப்காக அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் சம்திங் யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இதை பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் ஓகே, அடுத்து இந்த புக்கில் என்ன தான் இருக்குது? இதுதான் வந்து 800 to something 746 இதோடைய எம்ஆர்பி. குட்டி பையன்தான், பட் எஸ் தப்பாக திருப்பணும். எஸ், நானே அங்கே பார்த்து தான் படிக்க போகிறேன். ஷோ யுவர் ஒர்க், ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகே, நாட் பேட். நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது எப்போவுமே. ஓகே, ஓ இந்த மாதிரிலாம் திருப்ப வருமா? ஓகே, இது காட்டேன். என்னடா இது? இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கங்கே கருப்பாக வந்து இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது. இதையா நான் 750 கொடுத்து வாங்கினேன். ரிட்டர்ன் பண்ணிடலாமா? 10 days ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாமா? ரிட்டர்ன் பண்ணிட்டா அமேசான் பேக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வேறு வாங்கிக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஓகே, அண்ணன் தான் கொடுத்தான். எல்லாம் இது வந்தாலும் பணம் தான். ஓகே, நாட் பேட். இது ஏன் இதை நான் வாங்கினேன்? இவர் தான் வந்து ஆத்தர். ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் கேலான். இவர் தான் வந்து ஆத்தர். ஐ ஹோப் யூ கேன் see that.
ஓகே, இவர் தான் ஆத்தர். இவர் ஏன் இந்த புக்கை வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த திறமை வேணால் இருக்கலாம், எவ்வளோ வேணால் நீங்கள் டேலண்ட்டாக இருக்கலாம். நான் வந்து டேலண்ட்டுன்னு சொல்ல வரல, அது நான் வந்து உங்கள் பொதுவாக சொல்கிறேன். எவ்வளோ வேணால் டேலண்ட்டாக இருக்கலாம், யாரை வேணால் இருக்கலாம். அன்டில் அந்த டேலண்ட்டையும் அந்த உழைப்பையும் அந்த ஹார்ட் ஒர்க்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொதுவான இடத்துக்கு பீப்புள், அதாவது கம்யூனிட்டி, அந்த சொசைட்டி, ஓகே சொசைட்டின்னு வச்சுக்கலாம், அந்த சொசைட்டியை கொண்டு போயிட்டு சேர்க்காத வரைக்கும் யூ ஆர் நத்திங். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஸோ அதை எப்படி கொண்டு போயிட்டு சேர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறது தான் வந்து இந்த புக் ஷோ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஷோ யுவர் ஒர்க். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த புக் நான் வாங்கினேன். ஸோ ஓகே, நம்ம இனிமேல் இன் ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு தாட்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த தாட்டில் நம்ம ஒரு பக்கம் அது வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த நோட்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதை நான் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இது வாங்கினேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே பெருசாக வந்து புக்ஸ் படிக்க ஆர்வம் இல்லைனாலும் கடந்த 1 or 2 இயர்ஸை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி வந்து த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் ஃபக், அப்புறம் வந்து சவி சர்மாவுடைய 3 புத்தகங்களும் வாங்கியிருக்கேன். அப்புறம் யுவர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு, அதான் எவ்ரி ஒன் ஹேஸ் எ ஸ்டோரியில் 2 பார்ட்டும், அப்புறம் இன்னொரு புக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக், அந்த புக் 3, மொத்தம் 4 புக்கு அதுவே ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு, அப்புறம் என்னுடைய ப்ரொஃபஷனல் புக்ஸ் வந்து ஒரு 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த அக்னி சிறகுகள் அவருடைய புக்கு இருக்கும் என்கிட்ட. அப்புறம் வந்து சவி சர்மா அது இந்த 3 புக்கு, எவ்ரி ஒன் ஹேஸ் எ ஸ்டோரி, அப்புறம் வந்து த ஸ்டோரிஸ் வி நெவர் டெல், அப்புறம் எவ்ரி ஒன் ஹேஸ் எ ஸ்டோரி, இது பார்ட் 1, இது பார்ட் 2. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, அர்த்தமுள்ள இந்து மதம். ஐ ஆல்வேஸ் எப்போல்லாம் வந்து பேடாக வந்து ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து நான் படிக்கிற ஒரே புத்தகம் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் புக்கு வந்து என்கிட்ட இருக்குது, வீட்டில் இருக்குது. அந்த நான் பேப்பர் கூட வந்து நான் பிரிக்காத வச்சுருக்கேன். அது ஒருத்தவங்களுக்காக கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அவங்க மேரிட் இப்போ. ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கிஃப்ட், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கிஃப்ட் பண்ணணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் வீட்டை அப்படியே வச்சுருக்கேன். எப்போ நான் வந்து ஓகே நம்ம இது வரைக்கும் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும், அப்போ தான் அந்த புக்கு படிக்க ஆரம்பிப்பேன். அவ்வளோ பெரிய புக்கு. ஸோ அப்புறம் பார்த்திபன் கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் அப்போயே நான் வாங்கினேன். எங்கள் அம்மா கிட்டே வந்து ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு 1500 rupees வந்து அந்த பொன்னியின் செல்வன் புக், இவ்வளோ பெரிய புக்கு, சுத்தமாக இவ்வளோ பெரிய புக்கு, ஃபுல்லாக இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதை நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு, வீட்டில் இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்து வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திபன் கனவு அப்போவே வாங்கினேன். அப்போ தான் நான் வந்து இந்த புக்கும் வந்து வாங்கினேன். அப்புறம் இந்த அப்துல் கலாம் புக்கும் நான் அப்போ தான் வாங்கினேன். போலூரில் ஒரு இடத்துல வந்து ஒரு வேன் மாதிரி நிறுத்திட்டு இருந்துச்சு. நான் காலேஜ் விட்டு இறங்கி வரும்போது வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா, அப்போ என்கிட்ட வந்து ஒரு 1500 rupees இருந்துச்சு, எங்கள் அம்மாவோட காசு. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்படியே நான் உள்ளே போய் ஆரம்பிச்சேன். நான் பெருசாக வந்து எந்த நூலகத்துக்குள்ளேயும் போனதில்லை சின்ன வயசுலேருந்து. ஈவன் ஸ்கூல் டேஸ்லேருந்தும் சரி, காலேஜ் டேஸில் போயிருக்கேன். காலேஜ் விட்டு நான் வரும்போது ஐ திங்க் 2nd year நினைக்கிறேன். அப்போது வந்து 2nd to 4th semester. அப்போ நான் பார்க்கும்போது சரி அந்த என்னடா இருக்குது போய் பார்த்துருவோம் அப்படின்னு நான் இப்போ தயங்கி நின்னேன். உள்ளே இருந்தவங்க வந்து நீங்கள் வாங்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டார் என்ன. உள்ளே போனோடனே வந்து சில புக்கெலாம் வந்து பசங்க பேசி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பொன்னியின் செல்வன்லாம் நிறைய பேசுவாங்க. அப்புறம் பார்த்திபன் கனவு, அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்டரி புக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே, லைஃப்பில் 1 time வாங்குகிறோம், ஏன் நான் இங்கே வரணும், ஏன் நான் இங்கே இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த காரணத்தை வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி பேசும் இல்லை, இதை மேக் பண்ணுறதுக்காக அந்த நிகழ்ச்சி நடந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் அந்த புக்கு நான் வாங்கி வச்சேன். ஒரு 800 rupees சம்திங், பொன்னியின் செல்வன். ஸோ அது கூடவே வந்து இன்னொரு புக்கு பார்த்திபன் கனவு, அது கூடவே வந்து இன்னொரு புக்கு. இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் இதை அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து நான் கேள்விப்பட்டுருக்கேன், நல்ல புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பாதி படிச்சிட்டேன். சில சாப்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கிறத விட இதான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, பேசிக்காக வந்து உங்களுக்கு எதுவுமே இன்ஸ்பயர் பண்ணனாலும் ஒரு புத்தகம் அப்படின்றது தூக்கத்தில் படித்தாலும் அந்த தூக்கத்தில் இருந்து நம்மளை வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணுமா, அந்த தூக்கம் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் இப்போ தூக்கிட்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தரணும், அதுதான் புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ்லாம் அதில் இருக்கும். அது வந்து
ஐ திங்க் இவர் அத்தமிழ் இந்து மதம் யார் அது, கவிஞர் கண்ணதாசன், அதை கூட மறந்துட்டேன். ஸோ அவர் தான் வந்து எழுதின புக்கு லெஜெண்டு. அதனால் ஸோ அதை நான் படிப்பேன் எப்போயாவது தடவை. ஸோ இந்த புக்கு வந்து ஐ வில் ட்ரை டு ரீட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு, அது வந்து நான் கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்டேன். அப்புறம் அதை வந்து சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எஃப்யூசிகே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஃபுல்லாக ஒன் டைம் முடிச்சிட்டேன். ஐ டோன்ட் திங்க் இட் அஃபெக்ட்ஸ் மீ. அதாவது வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு புத்தகம் படித்து முடித்தா அது வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு அப்படி புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது வந்து எனக்கு இது வரைக்கும் பண்ணதாக தெரியல. மேபி அதை வந்து நான் ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி படித்தேன். கண்டினியூஸாக வந்து நான் படித்து முடிக்கவே இல்லை. அதை ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்கிப் பண்ணி முடிச்சனால வந்து அந்த எஃபெக்ட் எனக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் வந்து அது எவ்ரிஒன் ஹேஸ் அ ஸ்டோரியில் வந்து ஐ திங்க் 2-3 சாப்டர் மட்டும் படித்தேன். அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி விட்டு வச்சுட்டேன். அப்புறம் அப்துல் கலாம் புக் வந்து எப்போனா ஒரு தடி படிச்சிருக்கேன். அப்புறம் சரியான டைம் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அதை நான் படிக்க முடியல. புக்கு தான் வாங்கி குவிச்சிட்டே இருக்கேன். அதனால் புக் ரிவ்யூ பண்ணுன்றதுக்காக தான் இந்த எல்லா புக்கும் நான் வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் புக் ரிவ்யூ என்னால் பண்ண முடியல. அது காரணம் என்னன்னு தெரியல. மேபி எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் எல்லாம் நடக்கும். நான் வந்து அப்படியே தள்ளி போட்டே போயிட்டுருக்கேன். எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. மேபி ஃப்யூச்சர்லேயோ எப்போ வேணால் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஞாபகங்களையும் அனுபவங்களையும் சேமிக்கிறதுக்காக தான் இந்த புத்தகங்கள். ஸோ அதனால தான் இன் ஃப்யூச்சரில் யாராவது என்கிட்ட வந்து கேட்டால் நீ புத்தகம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் வாங்கி வச்சுருக்கேன், படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாளிக்கலாம்ல. ஸோ அப்புறம் நிறைய கண்டிப்பாக வாங்கி வச்சுருந்தா வந்து படிச்சிருவோம் அப்படின்றதுக்காக நான் இதே புத்தகத்தோடைய சாஃப்ட் காப்பி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். 140 பேஜஸ் தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பேஜஸ் இருக்கும். ஆனால் 140 பேஜஸ் தான் வருது. அதாவது இதில் வந்து கண்டென்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 140 பேஜஸ். ஆனால் இதில் வந்து 200 சம்திங் இருக்கும். ஸோ இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி என்னால் படிக்க முடியும். மேபி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஹார்ட் காப்பியாக இருக்கிறது ஒரு ஃபீல் இருக்குல்ல, என்கிட்ட ஒரு புக் இருக்குடா அப்படின்னு சொல்லி புக் வச்சு படிக்கிறதுக்கும் என்னோடய ஃபோனில் வந்து அடுத்து ஆப்ஸை மாறி போகிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கும். ஸோ என்கிட்ட ஃபோன் இருக்குது, லேப்டாப்லேயும் படிச்சிருக்கலாம். பட் 800 rupees ஒரு இது வந்து கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கும்போது ஏன் வாங்கக்கூடாது? புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமானதுன்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினச்சேன். மேபி என்னுடைய காசாக இருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். என்னுடைய பிரதர் கொடுத்ததுனால அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஃப்யூச்சர்லேயும் சரி, எப்போ அவன் பார்த்தாலும் சரி. ஸோ இந்த டாக்கை முடிச்சுக்கலாம். ஸோ பாய், see you soon. ரொம்ப நுணுக்கமான சீரீஸ்ன்றதை விட ரொம்ப தேவையான ஒரு சீரீஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இப்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ரிசர்ச் R&Dயில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக ரிசர்ச் இல்லை, எங்கேயோ போயிட்டுனே நான் வந்து இப்போ வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி பார்த்துட்ருக்கேன். அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு, உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோஸ் மேக் பண்ணி ஐ திங்க் ஏதாவது ஒரு எஃபெக்டை வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ நன்றி, பாய், see you soon. இது எதுக்காக அப்படின்னா இதை பற்றி நிறைய உங்களுக்கு வராது. பட் இதோட எஃபெக்ட் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கும். ஸோ இதை பற்றி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ பாய், see you soon in the next video. Bye. Cheers. நீங்களும் புக்கு வாங்க மறந்துடாதீங்க. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புத்தகங்கள். நானும் அதை சொல்லிட்டேன். பாய்.